தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஒரு 3 lakhs அப்படி காணுமா போட்டால் காணும். அந்த டிஷர்ட்டு கொடுக்குறதா நான் 2 பேர் தாரேன்னு சொன்னவே எனக்கு தெரியல. எனக்கு திருப்பி கேட்கவும் ஒரு மாதிரி இருக்குது. 7 மணி நேரம் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த பேமெண்ட் வந்திருக்காக்கா. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு அப்புறம் ஃப்ரீயாக இருக்க அடிச்சு கதைங்க. தேங்க்யூ அம்மா. நான் என் பர்சனல் மொபைல் நம்பர் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. இந்த நம்பரை டெலீட் பண்ணுங்க. அர்ச்சுனா ராமநாதனின் பண மோசடிகள் அம்பலம். குடும்பங்களை மிரட்டுகின்ற அர்ச்சுனா. பணத்தை அனுப்பியவர்கள் பரிதாப கண்ணீர். நமக்கு வழங்கிய ஆதாரங்கள் ஒன்றொன்றாக வெளியிட இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது முதலாவது பகுதியொன்றை வெளியிடுகிறோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசியல் செய்வதில் எங்களுக்கு எவ்வித முரண்பாடும் கருத்தும் எமக்கு இல்லை. நீங்கள் எந்த அரசியலையும் செய்துவிட்டு போங்கள். ஆனால் எமது பாவப்பட்ட மக்களையும் இந்த நாடுகளிலே போராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளிடத்திலையும் நீங்கள் அன்பாக பேசுவது போன்று பேசி அந்த மக்களிடத்திலே பணத்தை சூறையாடியுள்ள சம்பவம், அவர்களை ஏமாற்றியுள்ள சம்பவம், அந்த மக்கள் எங்களுடன் பேசுகின்ற பொழுது கண்ணீரோடு அவர்கள் தெரிவித்த விடயங்கள் எங்களை கலங்கடித்தன. அர்ச்சுனா ராமநாதன் பாவம், உண்பதற்கு உணவில்லை, நான் தனியாக இருக்கிறேன், அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருக்கிறேன், குடும்பத்தை விட்டு இருக்கிறேன், பிள்ளைகளை பிரிந்து வாழ்கிறேன் என இவர் கதைகளை பேசியிருக்கின்றார். அவ்வாறு பேசிவிட்டு நான் உங்களை காப்பாற்றுவேன், எனக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியும், எனது குடும்பத்தினுடைய வழிகள் தெரியும், நான் போராட்டத்திலே எங்களை அர்ப்பணித்தவர்கள் என கூறியிருக்கிறார். இந்த பேச்சின்பால் நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களது குடும்பத்தில் ஒருவராக எண்ணி இவருக்கு பணத்தை வாரி வாரி இறைத்திருக்கிறார்கள். இவர் சொல்வதெல்லாம் சரி, மருத்துவமனையினுடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்த கம்பீரமானவர் என அவர்கள் கற்பனை கட்டியதன் காரணமாகவே அவர்கள் அவர் மீது கொண்ட அதீத நம்பிக்கையால் இதனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் விடயம் இப்பொழுது தேர்தலுக்கு பிற்பாடு, பாராளுமன்றம் சென்றதுக்கு பிற்பாடும் மக்களிடத்தில் தொடராக இவர் பண மோசடியில் ஈடுபட்டு கொண்டு வருவதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் பணம் அனுப்பியவர்கள் எம்முடன் தொடர்பு கொண்டு பேசினார்கள். ஆதாரம் இருக்கிறதா என கேட்டபோது அவர்கள் அந்த ஆதாரங்களை எமக்கு ஒன்றாக காண்பித்தார்கள். அதனை பார்த்த பொழுது ஒரு கணம் நாங்களே மிரண்டு போனோம். அங்கே அனுப்பிய பணத்தொகை என்பது 3,20,000 ரூபாய். அதாவது இந்த திரையிலே ஓடிக்கொண்டிருக்கிற பார்க்கிறீர்கள், 3,20,635 ரூபாய்களை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய காசையும் பாருங்கள், கீழே இருக்கிறது. அவர் தமது நாட்டை கூற வேண்டாம், தமது பெயர் விவரங்களை குறிப்பிட வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த பேங்குக்கு செல்லப்பட்டது. இதனை நாங்கள் இது போலி என நீங்கள் கருதினால் தயவு செய்து இது சம்பந்த பேங்கில் உள்ளவர்கள் எத்தனையாம் தேதி இந்த இலக்கத்திலிருந்து உங்களுக்கு பணம் வந்ததா இல்லையா என்பதை அவர்களை சோதனை செய்து கொள்ளட்டும். போன்று பலர் வந்திருக்கிறார்கள். சரி, விடயத்துக்கு வருகிறோம். டிஷர்ட் அடிப்பதற்கு பணம் அம்மா போதாமல் இருக்கிறது, ஒரு 3 லட்சம் ரூபாய் குறைகிறது, உங்களிடம் இருந்தால் அதை தந்து உதவி விட்டால் நான் டிஷர்ட் அடித்து விடுவேன் என இவர் பேசியிருக்கிறார். அதனை நம்பியவர்கள், அந்த உறவுகள் உடனடியாக இந்த காசை அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் கடந்த தினம் இவரிடத்திலே பேசுகின்ற பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு அக்கா 17 லட்சம் அனுப்பியதாகவும், கனடாவில் இருந்த ஒரு அன்னை 13.5 லட்சம் அனுப்பியதாகவும், ஆக 30.5 லட்சம் ரூபாய்க்கு டிஷர்ட் அடித்ததாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது சிங்கம் இங்கேதான் வசமாக சிக்கி இருக்கிறது. பொய் மேல் பொய் என்பது இது அம்பலமாகிறது. ஆனால் வன்னிமேந்தனுடைய எங்களது டிக்டாக் தளத்தில் வந்து பேசுகின்ற பொழுது டிஷர்ட் அடிப்பதற்காக அந்த நிறுவனத்துக்கு அவர்கள் நேரடியாக பணத்தை அனுப்பிவிட்டார்கள் என தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் யார் என்பது நமக்கு தெரியும். அவர் 13 லட்சம் ரூபாய் இவருக்கு அனுப்பியதாக தெரிவித்திருக்கிறார். ஆக டிஷர்ட் அடிப்பதற்காக இவரால் சொல்லப்பட்ட கடந்த 24 மணித்தியால தகவலின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு அக்கா 17 லட்சம் டிஷர்ட்டுக்காக அனுப்பியிருக்கிறார். அதே போன்று கனடாவிலிருந்து ஒரு அன்னை, இருவர் மட்டும்தான் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இது ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உறவிடத்திலும் 3 லட்சம் போதாமல் இருக்கிறது, தாருங்கள் என கேட்கிறார். அப்படி என்றால் 17 லட்சம் சுவிஸ் நாட்டிலிருந்தும்
கனடாவில் இருந்து 13.5 என்றால் தலா 31 லட்சம் வந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த உறவிடமும் டிஷர்ட் அடிப்பதற்கென கேட்டிருக்கிறார். இவர்கள் 3,20,000 ரூபாயை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 31 3,20,000 34,20,000 ரூபாய். அப்ப டிஷர்ட் அடிப்பதற்காக இவர் 2 வருடம்தான் புறப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இப்பொழுது எங்களுக்கு இந்த ஆதரத்தை வழங்கினவர்கள் தனது குரல் வழியூடாக அனுப்பியிருக்கிறார். இவரிடம் இன்னும் பதிவு இருக்கிறது. அங்கே காசு பெற்றுவிட்டேன் என இவர் அர்ச்சுனா ராமன் அவர்கள் பேசிய அந்த உரையாடலை நாங்கள் முன்பே இணைத்திருக்கிறோம். அதை பார்க்கலாம், திருப்பி ஒருவரை கேட்கலாம். ஆக இப்படி உலக நாடுகளில் இருந்து 152க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஐயாவுக்கு பணமாக செல்கிறது. கபிலன் என்பவர் யார் என்பது எனக்கு தெரியும். ஐயா இங்க இந்த FTN கணக்கினூடாக வந்த காசுகளை வைப்பில் செய்துவிட்டு அதனூடாக அதிலிருந்து பல மில்லியன் கணக்கான ரூபாய்களை வங்கியிலே கடன் பெறுவதற்கு ஐயா முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் அவ்வாறு அந்த கபிலனுடன் பேசியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே கொமர்ஷியல் பேங்க் ஆஃப் சுலோன் இன்னும் சில வங்கிகளில் இவருக்கு ஏராளம் கணக்குகள் இருக்கிறது. அந்த கணக்குகளூடாக தாராளமாக கணக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தனது முதலாவது யாருக்கு 35 லட்சத்துக்கு மேற்பட்ட காசு அனுப்பியதாக ஒரு தகவல் சொல்கிறது. அதை ஐயாவே சொல்லட்டும், அது பொய்யா உண்மையா என்பதை. அதே போன்று இரண்டாவதாக இப்பொழுது எதிர்வரும் சில மாதங்களில் பிள்ளை இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கும் இவரது பாரியாருக்கும் இவர் 26 லட்சத்துக்கு மேற்பட்ட காசுகளை அனுப்பியிருப்பதாக ஒரு செய்திகள் தெரிவிக்கிறது. இது உண்மையா பொய்யா அல்லது வதந்தியா என்பதையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தெரிவிக்க வேண்டும். வங்கிகளின் ஊடாக இதனை அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதாக உலக தகவல் தெரிவிக்கின்றன. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஐசி இலக்கம் இருந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம் என சொல்கிறார். இதைவிட வேறு சிலருடைய பெயர்களிலும் இலக்கங்கள் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்னதான் நடக்கிறது? ஆதாரம் கேட்டிருந்தீர்கள். முதலாவது ஆதாரத்தை இறக்கி இருக்கிறோம். ஏராளமான ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாக இறக்குவோம். அர்ச்சுனா மீது எங்களுக்கு கோபமில்லை. அவர் நடத்துகின்ற அரசியல் மீது எங்களுக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லை. ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டில் மக்களிடத்தில் பணத்தை கோடியாக பெற்றுக்கொள்வதுதான் எமக்கு பிரச்சனை. ஆகவே இந்த உறவுகளுடைய குடும்பம் பெயரை வெட்டியதுக்கு காரணம் இலங்கையிலே இவர்களுடைய உறவுகள் இருப்பதாகவும் இவருக்கு ஒரு ஆட்கள் இருப்பதாகவும் அந்த ஆட்களை வைத்து இலங்கையிலே இப்படியானவர்களை மிரட்டுவதாகவும் அந்த உறவுகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனைய சில உறவுகள் சொல்கின்ற பொழுது இவர் எங்களுடைய குடும்பங்களை அங்கே மிரட்டுகிறார், எனவே பயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களோட கதைத்தால் நீங்கள் சொல்லி விடுவீர்கள் என செய்தியிலே கூறி விடுவீர்கள் என கூறியிருக்கிறார்கள். அதனால் சிலர் நம்மிடம் பேசக்கூட அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிலும் சொல்ல முடியாமல் இவரையும் எதிர்க்க முடியாமல் ஒரு சிக்கலுக்குள்ளே சிக்கியிருக்கிறார். அந்த பணம் அனுப்பிய உறவுகள் சொன்னபடியும் தங்களது முகவரியும் இவருக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாம். ஆகவே அந்த முகவரியை எடுத்து வைத்து இவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என எடுத்து வைத்து அவரது உறவுகளை கட்டுவதாக அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். ஆகவே தயவுசெய்து மக்களே, மணிவந்தனாகிய நானும் கூட கையெடுத்து கும்புறேன். தயவுசெய்து பணம் அனுப்புகிறீர்கள் உங்களுடைய விவரங்களை எடுத்து வைத்து இவரை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த உறவுகள் சில முக்கியமான ஐரோப்பியருடைய மிக மிக முக்கியமான இடங்களுக்கு அதை தெரிவிப்பதற்காகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முறையிட்டிருக்கிறார்களா அல்லது இனித்தான் கொடுக்க போறார் என்பது தெரியாது, வருங்காலங்கள் தெரியும். தயவுசெய்து உறவுகள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள். அர்ச்சுனா ராமநாதனுக்கு 30க்கு மேற்பட்ட கோடிகள் போயிருப்பதாக யோகபாலன் சொல்லியிருக்கிறார். முடிந்தால் அவர் இல்லையிட மறக்கட்டும் என சவாலும் பெற்றிருக்கிறார். அப்படியானால் இருக்கிறது 28 லட்சம் ரூபாய் டிஷர்ட் கட்டிருக்கிறார். ஆகவே சுவிட்சர்லாந்திலிருந்து 17 லட்சம் அந்த அக்கா, தமிழ்நாட்டிலிருந்து அந்த அண்ணா 13.5 என்று சொல்லியிருக்கிறார். அவர் அனுப்பினது வேறு. ஆனால் அவர்கள் அனுப்பியது இவருடைய சம்பந்த் பேங்குக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இவர் எங்களுக்கு சொல்லியிருந்தது நேரடியாக அந்த கம்பெனிக்கு அனுப்பி விட்டார்கள் தான் சொல்லியிருந்தார். அப்படியானால் இந்த காசு எங்கே? டிஷர்ட்டுக்கு. அப்போ அது பெரும்பாக போயிருக்கிறது, இதுவரை பொக்கெட்டுகள் போயிருக்கிறது. முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மணிமேன் டிக்டாக்லே பேச போகிறோம் அல்லது மணி புரக்ஸ் தமிழில் பேச போகிறோம். எதிரி.com பத்தியாக நாங்கள் எழுத போகிறோம். பாருங்கள். தயவுசெய்து மக்களை இதை எடுத்து பரப்புங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். கமெண்ட் போதிலே எமது இணைப்பு இருக்கிறது.